வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நாஞ்சில் பிரின்ஸ் பிஜிஎன் ரேசி ஃபெடரேஷன் கிளப்ல 13.5 மணி நேர பறவையில் முதலிடம், அதாவது 13 மணி நேரமும் 29 நிமிஷமும் 27 செகண்ட்ஸும் பறத்தி ரெக்கார்ட் டைம் படைச்ச ரெக்கார்ட் டைமும் அண்டு அன்லிமிட்டெட் பறவையில் வந்து 18 மணி நேரமும் 1 மினிட்டும் பறத்தி தேர்ட் ப்ரைஸும் வாங்கினேன் எறும்புகடை சேர்ந்த திரு சுமன் சுனில் அவங்க வீட்டில் வந்திருக்கோம். அவங்களோட பிராவலர்ப்பு அனுபவங்களை பற்றி பேச வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்க இந்த ப்ரா வளர்க்கறது வந்து உங்களுக்கு எத்தனை வயசுல இருந்து எதனால எப்படி ஈடுபாடு வந்துச்சுன்னு ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லும். நம்ம வந்து ப்ரா வளர்ப்பு வந்து சின்ன வயசுல பக்கத்துல ஒரு அண்ணன் போட்டிருந்தாப்புல. ஸ்கூலுக்கு போகும்போது அது காலேஜ் கிட்ட கிடையாது, நம்ம தான் ஃபுல்லா அங்க போய் எல்லா பணியோடையெல்லாம் இங்க எடுத்து ப்ராக்களை பார்த்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துச்சு. சரி, அது எத்தனை வருஷம், எந்த வருஷம்? கிட்டத்தட்ட நம்ம 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டேஜ். சரி, ரொம்ப சின்ன வயசுல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ப்ராக்கள் ஒன்றும் கையெல்லாம் ஒதுக்கிட்டாவே. அப்புறம் நானும் வளர்க்குறேன். நமக்கும் வீடுகள் கிடையாது, கீழே பெறதான் இருந்து. சரி, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் இதை போட்டு தான் ப்ரா வளர்த்தேன். வளர்த்து அந்த டைம் கிட்டத்தட்ட 2010. அதுக்கப்புறம் நான் 2வது போட தொடங்க நானாட்டு ப்ரா போடும்போது 2010. ஆமா 10. அப்புறம் ஃபர்ஸ்ட் வருஷமே 2011 பந்தயம் விட்டேன். சரி, நேஷனல் பந்தயம் நம்ம புதுருப்பு தான் ஒரு பந்தயம் சேர்ந்தேன். 13 மணி நேரம் 8 நிமிஷம். சரி சரி. ஒரு பட்டாராக்க தான் பறத்தேன். சரி, அது என்ன கலர்? கலர் வந்து கிரிகிலாவரம் வெள்ளையம். ரெண்டு ப்ராயமே இருட்டுக்குள்ள தான் இருந்தேன். சரி. ஏன்னா இங்க வேற ப்ராக்கள் பறக்காது, வர 2 ப்ரா தான். நம்ம ப்ரா 2008 10 ப்ரா போட்டு 11 பந்தயம் விட்டாச்சு. 11லயே ஒரு 13 மணி நேரம் நேஷனல் புதுட்டு பந்தயத்துல. சரி சரி தம்பி. அதுக்கப்புறம்னா நமக்கு 2வது ஒரு 2-3 வருஷம் திரும்ப பந்தயம் விட்டுட்டே இருந்தேன். ஒரு பந்தயம் 2 பந்தயம் அந்த மாதிரி தான் கட்டுவேன். சரி. டைம் பெருசா பறக்கும், ஆனா நமக்கு அந்த பறத்தக்கூடிய மெத்தேடுகள் எதுவுமே தெரியாது. விடிய பறக்கும், பிரோஜனம் இல்லாம பறந்துட்டே இருக்கும். நைட்டு ஃபுல்லா நிற்கும், நான் கண்ட்ரோல் வராது. சரி. அன்னைக்கு முதல்ல புதுட்டு பந்தயம் 15 நிமிஷம் டைம். சரி. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஆகும் நைட்டு. ஆமா, பகல் ஃபுல்லா ஈஸி தான். ஓகே, இங்க வேற ப்ராக்களே வராது. சரி. நைட்டு வந்து உள்ள போயிட்டுனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரும். வேற ப்ராக்கள் இருக்காது, லைட் இருக்காது. நம்ம ப்ரா 2 தான் நிக்கணும். சரி சரி. வரக்கூடிய நேரம் கொஞ்சம் டைம் நல்லா அடி வாங்கிறோம். அதுல அந்த ப்ராக் குறிப்பா வரல. அது ஒரு 2-3 வருஷம் திரும்ப அதை போட்டு ஓட்டுறேன். அது பரவாயில்ல, நமக்கு டைமே இல்லை. சரி சரி. 2014 ஒரு சின்ன டைம் வந்து 13 மணிக்கு ஒரு 42 நிமிஷம். அதான் நேஷனல் பந்தயம். ஆமா, அந்த டைம்ல அந்த ஒன்றை தான் கெட்டு, வேற ஒன்றும் கெட்டல. திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நான் பந்தயமே விடல. திரும்ப வாடகை வந்த இடத்துல நான் அங்க ஒரு 5 வருஷமா போட்டு பறத்தேன். சூரங்குடியில வாடகை இருந்தேன். அங்க வாடகை இருந்தேன். நான் அந்த அலைகள் சேர்ந்து எடுத்து போட்டு அங்க போட்டு பறந்தேன். சரி. அங்க ஒரு 5 வருஷத்துல ஒரு வருஷம் மட்டும் டைம் வராது. அந்த பிரான் எல்லாம் பறந்து இந்த கொரோனா டைம்ல வந்து என்னன்னா ஊரடங்கு போட்டாங்க. நைட் இல்லாம ஊரடங்கு போட்டதுனால அந்த இருட்டுக்குள்ள போயிட்டு போலீஸ் வந்து லைட் அடைச்சு போட்டாங்க. சரி சரி. ஓகே. அந்த டைம் நம்ம ரெக்கார்டு டைம் போச்சு. சரி சரி. 32 மணி நேரம். 32 மணி நேரம் நாம டேனு. சரி சரி சரி. ஆமா, 2 பிராயம் இருட்டுக்குள்ள போகும், லைட் 1 மணி நேரம் அடைச்சு போட்டாங்க. சரி சரி சரி. அதோட அந்த வருஷம் ஒரு டைமும் கிடையாது. ஏன்னா எல்லா பந்தயமே நைட் இல்லாம ஊரடங்கு விட முடியாது. சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த வருஷம் டைம் இல்ல. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 19 சில்லற டைம். அங்கேயே 17 சில்லற பிரைஸ் எல்லாம் உண்டு. 19 சில்லற, 17, 16 நிறைய டைம் உண்டாங்க. நிறைய டைம் உண்டு. ஆமா, டைம் நிறைய உண்டு. அங்கேயும் நம்ம 13.5 மணிக்கு பந்தயத்துல செகண்ட், 13 மணிக்கு 24 நிமிஷம் அங்கேயும் பறந்தது. எந்த வருஷம்? அது வந்து 2021. அந்த மாதிரி அங்கேயும் பறந்துருக்கோம். சரி சரி. அப்புறம் ப்ராக்கெல்லாம் நம்ம ப்ராக்கெல்லாம் பெருசா நான் விலைக்கெல்லாம் வாங்கி சேர்த்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி சரி. திரும்ப வந்து 2000 ஆத்துல பிடிச்சி கொஞ்சம் செட் பண்ணி எடுத்து ஜோடி போட்டையெல்லாம் எனக்கு அலையெல்லாம் போட்டுருந்தாங்க. சரி சரி சரி. சூரங்குடியில ஜோடியெல்லாம் அலையெல்லாம் போட்டுருந்தாங்க. சரி சரி. முதல்ல வந்து ப்ரா வளர்ப்பு வந்து நமக்கு ரேவல் போட்டிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அருள் மேல்ராம்பேரு அப்படியே அந்த 8th வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து இது ப்ராக்கள் 2-3 ரேவல் கொஞ்சம் அதுல வளர்ப்பு கடந்து பறந்துட்டு இருந்தோம்னா இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நம்மகிட்ட ப்ராடாதுன்னு சொல்லி ராம்பூர் வேலையை போகும்போது டென்னி கூட தான் வேலையை போனேன். அவைய ஒரு ப்ரா இருந்தாவ. அந்த ப்ராயில பட்டாதான் முதல் வருஷம் நான் பந்தய விட்டது. அதுக்குள்ள பட்டா சுத்தவெள்ள உள்ள ஒரு பொட்டையும் ஒரு ஆனந்தம் இருந்தாவ. வாழ்கிருப்பானு பொட்டை வந்து சித்தவளை. அதுக்கு பொட்டையும் புள்ள பறந்து வெள்ளம் சித்தவள. 13 மணி நேரம் என் நைட்டு ஃபுல்லா பறந்தப்பறா ஒரு மலையில வெளியே விழுந்த பிறகு நைட்டுக்குள்ள போய் பயந்து அந்த கற்களை கண்டோன்னு சாடி. சரி சரி. பறந்த தெரியாது எனக்கு இத்தனைக்கும். அந்த டைம்ல எதுவுமே தெரியாது. 2000 அருளான கொஞ்சம் சொல்லி எடுத்து பறந்தாரு. உங்களுக்கு ட்ரைனிங் எப்படி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அரபரவனா எனக்கு தெரியாது. எல்லாரும் அரபரா விடுவோம்னு சொல்லிட்டு நானும் நேரத்தை 5 மணிக்கு பறந்தேன். சொல்லது எனக்கு தெரியாது. ஆமா, ஏன்னா எல்லாரும் 5 மணிக்கு பறந்துனா அரபரவா சரி. அப்ப நேரத்துல இருந்து பாதியை பிரார்த்தனை போது 5 மணிக்கு பறந்துனா உடனே பாதியை போட்டு பிராயப்படி இருந்தது தெரியாது. அந்த மாதிரி போட்டு கழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் 2015 பிறகுதான் கொஞ்சம் அந்த இதுவெல்லாம் நம்ம சரி எல்லாரும் அந்த டைம் 2015 20 வழியெல்லாம் பெருசா யாருக்கும் ரொம்ப போனே கிடையாது. 8 மணி நேரம் பறக்கும், 19 மணி நேரம் பறக்கும். இப்போ எல்லாம் 20 மணிக்கூர் எல்லாம் ரொம்ப ஈஸி ஆகியாச்சு. அவன் ப்ராகல் அவன் டென்னி ஆகிய தந்தை தான் கொஞ்சம் ப்ராகல் ஆகிய வீட்டுல இருந்து
சரி எல்லா இடம் போவேன், பெருசா யார்ட்டையுமே போய் கேட்க மாட்டான், வாங்கவும் மாட்டேன். சரி சரி என்ன நம்ம ப்ரா செட் பண்ணது கொஞ்சம் வேத்துல பிடிச்சுதான். ஜோடி போட்டதெல்லாம் அழகர் தான் போட்டு தருவாரு. சரி சரி இப்பமா அவரும் போட போட்டு தருவாரு. மற்றபடி பரத்து ட்ரைனிங் தான் நம்ம கையில தான் இருக்கு. சரி. நீங்க கூடுதல் டைம் வந்து நீங்க எந்த டோர்னமெண்ட்ல எந்த வருஷம் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா தம்பி? நம்ம கூடுதல் டைம் வந்து நான் வட இந்தியால தான் வச்சிருக்கேன். 19 மணி நேரம் 17 நிமிஷம். சரி. அது எந்த டோர்னமெண்ட் தெரியுமா? சவுத் இந்தியன்ல வச்சிருக்கேன். சவுத் இந்தியன். ஆமா. அதுல என்ன கலரு? கீரிப்பெட்டா சப்ஜான் 2 பிராயமே பறந்து, ஒன்னு 18 சில்லற பறந்து, ஒன்னு 19 சில்லற. அதுல உள்ள பேர்லாம் அந்த ஜோடி எல்லாம் உங்கள்ட்ட இருக்குதா? பேர்லாம் இருந்து நான் இப்போ 2020 அங்க இருந்து நம்ம ஆராய் முன்னாடி கலவட்டு போயிட்டாங்க. 70 பிரா கூட அடிச்சு போயிட்டாங்க. திரும்ப நான் சேர்த்து தான் இப்ப 2022 23 24 இந்த 3 வருஷமே திரும்ப புதுசுதான். சரி சரி சரி. பழையட்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் 2022 18 மணிக்கு 15 நிமிஷம். அது எந்த டோர்னமெண்ட்ல சொல்லுங்க? அது சவுத் இந்தியன் மட்டும் தான். ஆமா, அதுல மட்டும் தான் 2015. என்ன கலரு? ஜீனி பெட்டா. ஆமா, பெட்டா. சரி சரி. அதுக்கு அடுத்து கழிஞ்ச வருஷம் 2023 23ல 2 டைம் 2 பந்தயத்துல 15 மணிக்கு 25 நிமிஷம். அதுவும் உங்க பந்தயம் ஒண்ணு, பிரசுகாரர் பந்தயம் 2 பந்தயம் சேர்த்தா விட்டுறது ஒரே டைம். சரி. அப்புறம் 2024ல எல்லா பந்தயமே கிட்டத்தட்ட ஒரு பந்தயத்தை வர மீதி அவ்வளவு பந்தயம் டைம். எல்லா பந்தயம் எந்த பந்தயத்துல டைம் வச்சுக்கிறேன்? 13.5 மணி பந்தயத்துல நமக்கு ஃபுல் டைம். ஓகே. 13.5 மணி நேரம் பறவைங்க வந்து என்ன கலர்ல ப்ராடக்ட் இருந்தீங்க? கீரியும் ஜீனியும் ரெண்டுமே எப்ப இருந்துச்சுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கீரி வந்து 13 மணிக்கு 28 13 மணிக்கு 28. ஆமா, 40 சில்லற செகண்ட் கிட்ட ஆயிடுச்சு. 13 மணி நேரமும் 28 நிமிஷமும் 40க்கு மேல செகண்ட் 42 செகண்ட்ஸ்ல இருந்தது. ரெண்டாவது ப்ரா 13 மணிக்கு 29 நிமிஷம் 27 செகண்ட். இது ஜீனி அன்லிமிட்டட் பறவைல. அன்லிமிட்டட்ல இங்க வந்து 2024ல 18 மணிக்கு 42 நிமிஷம் 3 ஸ்டார் பந்தயம் புதுசா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுல ஃபர்ஸ்ட். ஆமா. ஓகே ஓகே. அப்புறம் வந்து நாஞ்சில் உங்க பந்தயம் வந்து 18 மணிக்கு 1 நிமிஷம். சரி. அதுக்கு அடுத்து ஹென்ரி பந்தயத்துல 16 மணிக்கு 35 நிமிஷம். சரி சரி சரி. எல்லாமே ஒரே பிராக்கள் தான் விட்டீங்க? எல்லாமே அந்த 2 பிராயம் தான். தம்பி, நான் ஒண்ணு கேக்குறேன். அந்த டைம் உங்களுக்கு அந்த பறவையில வந்து உங்களுக்கு அந்த பந்தயத்து வந்து 18:40 சில்லற 42. ஆனா உங்களுக்கு டேன்ல ஒருவேளை அந்த ப்ராவோ இல்ல வேற ப்ராக்கள் கூடுதல் நேரம் பறந்துருக்காங்க? டேன்ல கூடுதல் பறந்து. அது வந்து எவ்வளவு நேரம் பறந்துச்சுன்னு இந்த வருஷம் என்னட்ட டேன்ல 23 மணி நேரம் 5 நிமிஷம் பறந்து. அது எந்த பிரான்னு சொல்லுங்க? ப்ரா வந்து ஜெய்ஜி பறந்து. சரி. இந்த ப்ராக்கள்லாம் டேன்ல எவ்வளவு நேரம்? டேன்ல வந்து இது ஒரு 16 மணி நேரம் 35 நிமிஷம் தான் பறந்து. நல்ல வெயில் உள்ள ஃபுல் பந்தயமே வெயில் தான். ஒரு பந்தயம் தவிர அன்னைக்கு பந்தயத்தன்னைக்கு மொத பந்தயம் வந்து நான் 16 மணிக்கு பறந்துட்டு தான் பந்தயம் விட்டேன். அன்னைக்கு 16:35. சரி. அது வந்து 2 பந்தயம் சேர்த்து விட்டுருந்தேன். எனக்கு வந்து என்னன்னா பந்தயத்துல ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. குழப்பம் ஆகணும்னா நான் அப்ப சரி ஒரு பிராய் இருத்திருவன்ட்டு பிராய திறந்து போட்டு எனக்கு 2 பிராய் மெயின் பிராய்ட்டு விட்டுருந்தேன். ஆனா 13 மணி பந்தயம் விட்டுருந்த பிராய் எனக்கு மெயின் பிராய். சரி 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 தம்பி. அதுவும் மெயின் பிராயா 2 பிராய் மெயின் பிரா பார்த்து நம்ம பிரா பழக்காது. ஏன்னா நான் வந்து லைட் எல்லாமே போட்டு பறத்துவேன். பிரா போட்டா இருக்கணும். சரி. பிரா போட்டு 5 பிரா போட்டோன்னா நம்ம பிரா 2மே மண்டாயங்கள் வெளியெல்லாம் வந்து விழுந்துச்சு. சரி சரி. அதுக்கு அடுத்த பந்தயம் ஒரு வாரம் ரெஸ்ட் திரும்ப விட்டேன். 18:42. சரி. அன்னை பறந்து. அதுக்கு அடுத்து ஒரு வாரம் அந்த கேப் அந்த 7 நாள் கேப்ல தான் விட்டுட்டு இருந்தேன் பந்தயம். அந்த நீங்க சொல்ற ப்ரா வந்து 16 சில்லற 18 42 சில்லற 18 1 எல்லாமே ஒரே பிரா தான். ஒரே துணை பிராய்க்கும் ஒரே பிரா. சரி சரி சரி. ஓகே தம்பி. நீங்க அந்த டேனை எப்படி விடுவீங்க, சுத்த எப்படி விடுவீங்க தம்பி? டேன்னா நாங்க லீவ் போட மாட்டேன். முதல்ல வேலைக்கு கரெக்டா போயிருவேன். சரி சரி. லீவுங்கிறது ஒரு நாள் தான். அந்த ஃபுல் பறவை நான் பார்த்தா பந்தயம் விடுவேன். அதுக்கு முன்னாடியே தம்பி அண்ணா ஒரு நாள் 2 நாள் அவன் அந்த அம்பரிஷிப்பு போவான். அதுல ஏதாவது டைம் இருந்தா பாத்துடுவான். சரி சரி. திருடாகணும்னா நமக்கு வந்து பகல்ல நல்ல நேரமே ரெக்க கொடுத்துருவோம். எல்லாத்தையும் மாதிரி நம்ம ஏன்னா நம்ம வீட்டுல இடாக மாட்டோம். கொஞ்சம் குயிக்கா நம்ம டைம் கிடைக்க போது திருடாகணும் கொஞ்சம் நேரமே ரெக்க கொடுத்துருவோம். சரி சரி. கொடுத்து அந்த காலையில இருந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பறந்தோன்னா இருந்தா பிராய திறந்து போட்டு வேலைக்கு போயிடும். சரி சரி. இருந்துன்னா அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும்போது எல்லாம் சேர்த்து விடுவேன். நிறைய பேரா போயிடும் அந்த. சரி சரி. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பகல்ல நம்ம பறந்துடணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த ஒரு 6 மணி நேரம் எல்லாம் பறந்து அப்படியே தீ அடைச்சிருச்சு பட்னி. ஓகே. ஆனா இறைய போட மாட்டேன், தண்ணி வைக்க மாட்டேன். அதே தீ நைட்டு தீ விட்டுருவேன். அந்த பட்னில வந்து இருந்துரும். சரி சரி. இருக்கக்கூடிய பிறகு இருக்கும் வாடக்கூடிய போடும் அப்படியே ஓடிச்சு திரும்ப ஒரு 2-3 நாள் அப்படி இந்த பட்னிலே விட்டு நம்ம வீட்டுல இருந்து பழகிட்டோம்னா சரி. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 5 மணிக்கு இருக்கிட்ட நைட்டு ஃபுல்லா பறக்கணும். நைட்டு ஒரு 5 மணிக்கு பறந்தாதான் அந்த பிறகு டேன் இழுப்பேன். டேன் இழுப்பேன். டேன் இழுக்கும் போதும் நம்ம வந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வேலையை விட்டு வந்தாலும் விடுவேன். சரி. அது உள்ள 10 மணி 11 மணிக்கு போல பிராய திறந்து போட்டுருவேன். இருக்கும் பறக்கும். சரி சரி. இறம் வந்து நம்ம தின்னோட இறம். சரி சரி. அப்புறம் வந்து விடும்போது ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். 5 மணிக்கெல்லாம் ஒண்ணும் கொடுக்க. சரி. சுத்து வந்து எப்ப எவ்வளவு நேரம் வந்த பிறகு நீங்க சுத்தன்னு விடுவீங்க? சுத்துல நான் வந்து 12 மணிக்கு கீழே இறங்கின பிறகு சுத்து விடுவேன். அதுக்கு அது வந்து 12 மணி வரைக்குமே மேக்சிமம் ஒரு 10 மணி நேரம் வரதார ரெஸ்ட் போட மாட்டேன். ரெஸ்ட் போட மாட்டேன். வாய்ப்பு இல்லை. டெய்லி விட்டுறே இருப்பேன். சரி. ஏன்னா நைட்டு தான் உள்ள நிறைய நேரம் பறக்க. பகல்ல ரொம்ப நேரம் வந்து இழுக்க மாட்டேன். சரி. 12 மணிக்கு கீழே வந்துன்னா ஒரு நாள் ரெஸ்ட் போட்டுருவேன். 10 மணி நேரம் ஆயிட்டா ஒரு நாள் ரெஸ்ட் போட்டுட்டு
அதுக்கப்புறம் தூக்கி ஒரு சாயங்காலம் தான் தீ விடுவேன். வேலை போயிட்டு வந்த அப்புறம் தான் தீ விடுவேன். சில நேரம் நம்ம டைம் இல்லைனா 7 மணிக்கு பிறகு தான் விடுவேன். சரி விட்டுக்கிட்டு அந்த அப்புறம் ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் பிராய போட்டு இருத்திடுவேன். சரி சரி இருந்துகிட்டு அப்புறம் அந்த கீழே வராது 1.5 மணி நேரம் எழுப்பேன். 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் தாப்பேன். 12 மணிக்கு கீழே வருவனாலே அந்த பிராவை 1.5 மணி நேரம் தான். சரி சரி 1.5 மணி நேரம் தாத்து நைட்டு உள்ள வந்து 10 மணி நேரம் 11 மணிக்குள்ள நம்ம பிராவை விடும். அப்ப 12 மணிக்கு முன்னாடினா நீங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆமா. அது நம்ம டைம் இருக்கு போல. இப்ப 6 மணிக்கு விட்டா அடுத்த நாள் 4 மணிக்கு நான் வீட்டுல இருந்தாலும் தீ விட்டுருவேன். இல்லைன்னா என் தம்பி இருந்தாலும் தீ விட சொல்றேன். இல்ல வீட்டுல யாராவது இருந்தாலும் தீ விட சொல்றேன். அப்படி விடும்போது அது பாட்டுக்கு இழுத்துறோம். உள்ள போனா நிக்கும். நமக்கு பகல்ல தான் நம்ம ஆள் பாக்கணுமே தவிர டயத்துல உள்ள போய் தான் நிக்கும். இன்னொன்னு அதுல வந்து காலையில இருந்து விடும்போது நம்ம இருந்து பாக்கணும். ஏன்னா அவ்வளவுதான். அது வந்து நம்ம அந்த மாதிரி இருந்து பார்த்ததும் கிடையாது. பந்தயத்துக்கு ஃபுல் பராவா விட்டாச்சுன்னா நான் இருந்து பார்த்தாதான் பந்தயம் விட போறேன். சரி சரி என் தம்பி அதுக்கு முன்னாடி 8 மணி டேனு 7 மணி டேன்லாம் அவன் இருந்தாங்கன்னா அவனும் பாப்பா எல்லாம் வீட்டுல யாராவது செலுத்து போவோம் எல்லாம் பாத்துட்டு எங்க பாப்பா இருந்து பாப்பா யாராவது இருந்து பாப்பா நம்ம இருந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பறவை 6 மணி நேரம் பந்தயம். அதுக்கு முன்னாடி 7 மணி நேரம் 7 மணிக்கு விடுவேன். சரி சரி இதை மட்டும் தான் இருந்து கிளியரா பாக்குது. சரி சரி மற்றபடி இந்த பறவையில வந்து நமக்கு 1.5 மணி நேரம் தாத்து விடும்போது நான் 3 நாள் ட்ரெஸ் இது வரைக்கும் எந்த பறவைனா போட்டேன் இல்ல ஃபுல்லா 2 நாள் 1 நாள். ஒரு நீங்க டைம் வச்ச பிராக்களுக்கும் 2 நாள் 1 நாள் ட்ரெஸ் சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. 1 நாள் ட்ரெஸ் அந்த பிறகு நான் 3 நாள் ட்ரெஸ் போட்டோம்னா எனக்கு மண்டையும் குழப்பி எண்ணெயும் குழப்பி எல்லாத்தையும் குழப்பிட்டு போயிடும். அது அப்படிப்பட்ட ஒரு பிராயம் தான். அது நான் வந்து கூட்டுல வேலையெல்லாம் கிடையாது. நான் எத்தனை பிடிச்சேன் நம்ம யார்ட்டையும் ஒளிவு முறைவில் எனக்கு பிரா வந்து 2021 நவம்பர் மாசம் 30ஆம் தேதி பிரா களவு போச்சு. 2021 2022 நான் இங்க பந்தயம் விட திரும்ப ஜனவரி தான் வந்திருக்கேன். 2022 பந்தயம் விட 2022 நான் 18 மணிக்கு 15 நிமிஷம் ஜூலை மாசம் 7ஆம் தேதி டைம் ஆகுது. ஆமா அதனால அது பிராக்கள் வந்து நீங்க டேன்ல எப்படி இற விடுப்பீங்க, சுத்துக்கு எப்படி இற விடுப்பீங்க? நான் சுத்துக்கு நான் மொத்தத்துல வந்து பருப்பு கொண்டாடல வேற எந்த ஐட்டமே நான் போட மாட்டேன். நான் வந்து முதல்ல கம்பம்பில் விட்டு பறந்துட்டு இருக்கோம். ரெஸ்ட்னு போட்டு அந்த ப்ராய்க்கு இழுத்தோம்னா எனி டைமும் பருப்பு உள்ளாடாது. பருப்பு வெட்டி போடுவேன் சாப்பிடுவேன். நான் கையார இது வரைக்கும் குத்தி எல்லாம் கொடுக்க மாட்டேன். எந்த ப்ராயும் பந்தே தானே கொடுப்பேன் குத்தி. சரி சரி மற்றபடி நான் உள்ள போட்டுருமோம்னா காலையில அது திறந்து விடுவேன். அதுல ஒரு 4 ராக்கு இருக்கு அதில் திறந்து விடுவேன். சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அது பாட்டு கொஞ்சம் கம்பமெல்லாம் கொத்தம் அந்த அடைச்சு போட்டு போயிடும். சாயங்காலம் அதே மாதிரி சரி சரி அது ரெஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன செய்வேன்னா காலையில மட்டும் பருப்பு வெட்டி போடுவேன். அது பருப்பு தின்ன 10 பருப்பு 15 பருப்பு தின்னாது. 5 பருப்பு 6 பருப்பு மினிமம் நல்லா பறந்துனா தின்னுக்கிடும். அதுக்கு மேல தின்னாது. அதனால தின்னுனா அந்த அடைச்சு போட்டு போறோம். சுத்து வந்து நான் 2 மணி 3 மணிக்கு விட மாட்டேன். 2 சுத்து விடுவேன். நான் 2 சுத்து விடுவேன். எல்லாரும் வந்து ஒரு சுத்து விடுவா. நமக்கு டைம் கிடைக்காதனால 2 சுத்து விடுவேன். 2 சுத்து விடுவேன். 7 நாள் இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் புதன்கிழமை பந்தயம் விடாமனா அடுத்த புதன்கிழமை தான் அடுத்த புல் பறவை விடுவேன். என்ன புதன்கிழமை ஒரு பந்தயம் விட்டுருக்கோம்னா அடுத்த புல் பறவை வந்து அடுத்த பந்தயம் புதன்கிழமை இருக்கும். அப்புறம் 2 பறவை இடையில விடுவேன். சரி சரி ஒரு பறவை என்ன செய்வோம்னா சாயங்காலம் 4 மணி 4:30 வாக்குல ஒரு சுத்தி விடுவேன். விட்டு அதை ராத்திரி ஒரு 12 மணி 1 மணிக்குள்ள இறக்கிடுவேன். அதுக்கு வந்து எவ்வளவு கொடுத்து விடுவீங்க? அப்போ காலையில கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். காலையில அது சாப்பிட வெட்டி போடுவோம். ஒரு 5 பருப்பு 4 பருப்பு மினிமம் தின்னா தண்ணி குடிக்கும். அது மட்டும் உடம்போது கொடுக்க மாட்டேன். நிறுத்த முடியாது. அதே மாதிரி இன்னொரு விதம் அதே மாதிரி காலையில இறங்க விடுவேன். அப்புறம் சாயங்காலம் தண்ணியும் கிடையாது இறங்க கிடையாது. ஒரு 7 மணிக்கு புறஞ்சி விடுவேன். 7:30 அந்த டைம்ல விடுவேன். 2 மணி 1 மணி வரை 2 சுத்து விடுவேன். அது ஒரு பிராய்க்கு அந்த ஒரு பிராய்க்கும் அந்த 18:45 மணிக்கு பிறந்து திரும்ப ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணி விடுவேன். திரும்ப 2 நாள் ரெஸ்ட் போட மாட்டேன். அந்த 2 நாள் ரெஸ்ட் போட்டாச்சுன்னா அது வந்து விடிஞ்சுனா நம்ம கையில கிடையாது. அந்த அப்புறம் பயிர் அடிச்சுட்டு நான் சொல்ல மாட்டேன். எங்க ஏரியால பயிர் குறவு. ஏன்னா சீசனுக்கு முன்னாடி வந்து என்ன விட்டு இருந்தோடைய டைம்ல பயிர் அடிச்சு போயிடும். டேனு அந்த மாதிரி பந்தம் தொடங்கியாச்சுன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ரெண்டாவது செஞ்ச மாதிரி தெரியல. அதனால விடிஞ்சுனா எனக்கு பயிர் அடிச்சு போயிடும். அந்த மாதிரி பட்ட கவலை கிடையாது. ஆனா விடிஞ்சுனா பிராய்க்கு கொஞ்சம் தலைக்கு குழம்பிடும். எல்லா பிராயம் எல்லாத்தையும் அப்படிதான் பறக்கும். நம்மள்ட்ட அந்த மாதிரி தான் பறந்துன்னா கொஞ்சம் மண்டைகள் இல்லாம அப்படியே திரிய முறை நம்ம நினைச்சோன்னே இருக்கேன். சரி சரி இவ்வளவு நேரம் பறத்து டைம் வச்சிருக்கீங்க. இது நீங்க ஒத்தையிலே நானும் எங்க தம்பி தான் யாரும் சப்போர்ட்டுக்கு நானும் எங்க தம்பி வீட்டுல இருப்போம். மற்றபடி எங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய அளவுல படத்தோட கூட எல்லாம் கிடையாது. 2-3 பயிரை போட்டுக்காரன் எங்க ஊர்ல எல்லாரும் சப்போர்ட் தருவாங்க. எல்லாரும் சப்போர்ட் எல்லாரும் பந்தயத்தடை எவ்வளவு நேரம் பரவ பிறந்தாலும் விடிய பிறந்தாலும் இங்க இருப்பாங்க. காலைல இருந்து லீவ் போட்டு வந்து இருந்துவாங்க. சுத்த விட்டாலும் அவங்க உள்ள பயில அங்கதான் இருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனி நம்மகிட்ட உண்டு. ஆமா தம்பி நீங்க வந்து ஒரு 18 சில்லற டைம் வச்சிட்டீங்க. 18:43 டைம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த பிரால வந்து டைம்ல அச்சீவ்மெண்ட் இருக்கும். அது வந்து எந்த இது ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க? எத்தனை மணி நேரமா வைக்கணும்? நம்ம வந்து நான் 2011 ஃபர்ஸ்ட் பந்தயம் விட்டேன். 2012 என்கிட்ட 24 மணி நேரம் சுத்தமா ப்ராப்பர் இருந்து. சரி 2012 அந்த டைம்ல வந்து பவர் கட் 1/2 மணி இருக்கா இருந்து நைட். சரி அந்த டைம்ல நம்ம பறத்தையும் தெரியாது. ஆனா இப்ப நான் ஓரளவு பறத்துட்டேன். இந்த பிராயம் என்ன செய்யும் இதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் முக்கியமா ஓரளவு கத்துக்கிட்டேன். அதுல இருந்து ஒரு 3 வருஷம் ஒரே பிராய போட்டு 24 மணிக்கு அடிக்கணும். அந்த டைம்ல 2012 எனக்கு 24 மணி நேரம் அந்த ப்ரா பறக்கும். நம்ம டைம் வச்சாச்சு அப்பவும் மேல ரெக்கார்ட்ல வைக்காடுறான்ட்டு அப்படி ஒரு இதுல இருந்து. சரி அந்த ப்ராக்கள் வந்து களவு பூச்சி தான் போச்சு. அந்த டைம்ல தான் போச்சு என்கிட்ட. அந்த மாதிரி அந்த பெரிய டைம் வைக்கணும். அதுக்கப்புறம் என்கிட்ட பறந்துட்டு இருக்கு. இப்போ பெரிய டைம்னா அது வந்து எந்த டைம் மாதிரி நீங்க அதான் ரெக்கார்டு போல தான் போனோம். எல்லாரும் போயிருந்தோம்.
24 தாண்டி போனேன் எனக்கு. 24 தாண்டி கண்டிப்பா போனோம். அதுக்கு மேல பறக்குது, அது கடவுள் வச்ச வழி. சரி. ஆனா கண்டிப்பா 24 தாண்டி போனோம். சரி சரி. நம்ம அந்த டோர்னமெண்டோட நிறை குறைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க 2000 நிறை குறைகள் நம்மகிட்ட இது வரைக்கும் நான் பார்த்த அளவுல நம்மகிட்ட இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் யாரும் நம்மகிட்ட பிரச்சனை இல்லை. சரி. இந்த பந்தயத்தை பொறுத்தளவுக்கு நான் இது வரைக்கும் இன்னும் பிரச்சனைன்ட்டு நம்மகிட்ட யாருமே இது பாரு நாம ஒன்றும் இல்லை. சரி சரி. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் கொடுப்பா இருந்தாலும் தான் எல்லாமே அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பிரச்சனையும் கிடையாது. சரி. இது எத்தனை மணி நேரம் பறந்தது? 13 மணி நேரம் 28 நிமிஷம் 42 செகண்ட். சரி. இந்த ப்ரா வந்து 13 மணி நேரமும் 28 நிமிஷமும் 42 செகண்ட்ஸ் பறந்த ப்ரா. செகண்ட் இருந்த ஃபர்ஸ்ட் இருந்த ப்ரா. இது வந்து அவங்களுக்கு ரெக்கார்ட் டைமும் வச்ச ப்ரா. 13 மணி நேரமும் 29 மினிட்டும் 27 செகண்ட்ஸும் பறந்து நம்ம டோர்னமெண்ட்ல ரெக்கார்ட் டைம் வச்சிருக்கா. இது பெரிய ப்ரோ. நம்ம 18:42 வரணும். இது 18:42 நம்மளோட 18-1 இதே நம்மளோட டோர்னமெண்ட்ல 18-1. வேற இன்னொரு கிளப்ல வந்து இன்னும் 2 கிளப் வந்து 18:43 வச்சு எடுத்து 42 ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஸ்டாண்ட் எவ்வளவு நேரம் பறந்துச்சு? 23 மணி நேரம் 5 நிமிஷம். 23 மணி நேரமும் 5 நிமிஷம். நான் இதை விட்டுருப்பேன் மந்தயத்துக்கு. இதுக்கு முன்னாடி நான் 18-1 பறத்தை முன்னாடி 17 மணிக்கு 50 டைம் தான் இருந்து. சரி இந்த டைம் அந்த ப்ரா அடிக்கும், அதனால அதை விட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பெரிய டைம் விழுந்து. இல்லைன்னா நான் இதை போட்டி விட்டுருப்பேன். கண்ட்ரோல்லாம் நல்லா வரும். ஆமா நல்லா தான் இருக்கும். சரி. இந்த ப்ரா உங்களுக்கு ஸ்டாண்ட்ல எவ்வளவு மணி நேரம் வந்து? இது ஒரு 17 சில்லற அந்த மாதிரி. நல்ல வெயில்ல வெயில்ல தான் ஃபுல் வெயில்ல தான் பறந்த ப்ராக்கள் இதாகும். ஃபீமேலா ஃபீமேல். இதோட இது இது வந்து பந்தய விட்ட ப்ரா தான் 20 மணி நேரத்துக்கு மேல. ஆமா இது அதோட ஃபீமேலா? ஆமா ஃபீமேல். பறந்த பிராய தாய் பறந்த பிராய தாய். இது டேன்ல 20 மணி நேரத்துக்கு மேல பறந்த ப்ரா. சரி சரி. தலைவட்டு வந்து 3வது டேன்ல 20 மணி நேரம் பறந்து. சரி. இந்த ப்ரா உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி நல்லா பறந்த ப்ரா. நல்லா பறந்த ப்ரா. சரி சரி சரி. இந்த பேரோட 6 உங்களுக்கு எவ்வளவு நேரம் பறந்துருக்கு? 19-17 டைம். சரி. இதுக்கு வரல தாய் தோப்பனா அதான் நம்ம தான் நடக்குது. தாய்க்கு வந்து இந்த அணுகு இந்த புட்டையும் தான் 32 மணி நேரம் டேன்ல பறந்தது. இதோட இந்த ஜோடியோட பேரோட 6 தான் 32 மணி நேரம் டேன்ல பறந்தது. பந்தயத்து அன்னைக்கு நைட்டு தான் 10 மணி பிறகு கேன்சல் ஆயிடுச்சு. லைட் அணைச்சு போட்டுருந்தா 1 மணி நேரம், அது பிறகு சரி சரி 10 மணி நேரம் மணி வரை காஞ்சி கொடுத்துருந்தோம். 2 வாட்டி வந்தோம். போலீஸ் 2 வாட்டி வந்தோம். அதோட மெயில் அம்மா இறந்துச்சு. அது என்ன கலர்? ஜெயினி. ஒருவேளை அந்த ப்ராக்களை நீங்க பறத்துறதுக்கு முன்னாடி ஜோடியில கிடந்தா எவ்வளவு நாளைக்குள்ள பிரிச்சு போடுவீங்க? நான் கிட்டத்தட்ட டிசம்பர் முன்னாடியே பிரிச்சிடும். டிசம்பருக்கு முன்னாடியே பிரிச்சிருக்கு. ஒரு 2 வைப்பு சும்மா கிடக்கனால ஒரு வருஷம் ஃபுல்லா சும்மா கிடக்கல 2 வைப்பு ஆனப்படால போட்டு அந்த பிரிச்சிடும். சரி. அதுக்கப்புறம் பிரிச்சுதான் இப்பவே பிரித்தான் போட்டுருக்கேன். நான் தனியாடு தான் இப்பவே பிரிச்சாச்சு. நீங்க அடுத்த வருஷத்துக்கு ஆமா ட்ரைனிங் ஆடி அது பிரிச்சுதான் போட்டுருக்கேன். தயாராயாச்சு. நீங்க நம்ம ரெடி தான். இவ்வளவு நேரம் உங்களோட அந்த பொண்ணான நேரத்தை எனக்காண்டி செலவழிச்சிருக்கீங்க. எனக்காகவும் என்னோட சேனலுக்காகவும் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.